வணக்கம். மிஸ்டர் சேஃப் டிரைவர்ல நம்ம என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்னா, ரேடியேட்டர் பாயில் ஆகுறத பத்தி நம்ம பார்க்குறோம். ரேடியேட்டர் பாயில் ஆகுறதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை ரேடியேட்டர்ல தண்ணீர் குறைவாக இருக்கலாம், அல்லது ரேடியேட்டரோட பெல்ட் தொய்வு அதிகமா இருக்கலாம், இல்ல பெல்ட் அறுந்திருக்கலாம், கட்டாயிருக்கலாம். அதே போல உங்களுக்கு வாட்டர் பம்ப் சரியானபடிக்கு வேலை செய்யாமல் இருக்கலாம். இப்படி கேஸ்கெட் இன்ஜினோட கேஸ்கெட் கூட உங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தா அதனால கூட ரேடியேட்டர் பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்டதான குறைவுகளினால ரேடியேட்டர் பாயில் ஆகும். ரேடியேட்டர் பாயில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உடனே ரேடியேட்டருடைய மூடியை திறப்பதோ அல்லது திறந்து தண்ணீர் ஊற்றவோ நம்ம முயற்சி செய்யக்கூடாது. இப்போ ரேடியேட்டர் பாயில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உடனே நம்ம அது மூடியை திறந்தோம்னு சொன்னால் முகத்திலேயோ இல்லை கையிலையோ இல்லை மார்பிலையோ அடித்து நமக்கு வெந்து போகிறதுக்கு நமக்கு சேதம் ஏற்படும். அதனால ஒரு நல்ல டைமிங் கொடுத்து நல்லா ஆறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ரேடியேட்டரோட மூடியை திறந்து அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றி ஆற வைத்து தண்ணீர் ஊற்றி வாகனத்தை இயக்கினால் அது நமக்கு நன்மையா இருக்கும். வேற என்ன குறைவு, அந்த குறைவுகளை நீக்கி என்ன குறைவினால ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சுன்னு நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ண பிறகு வாகனத்தை இயக்கலாம். மேலும் அந்த தண்ணீர் அந்த உள்ள இருக்கிற டிஸ்டில் வாட்டர் பாரு, அந்த தண்ணீர் ரேடியேட்டரோட தண்ணீர் உங்களுக்கு வண்டியில படும்பொழுது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அதில் உரியறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. சேதம் இல்லாமல் நம்ம பார்க்கணும். அனைவருக்கும் நன்றி. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தினை தவிர்ப்போம்.